ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. மகளோட அந்த ஒரு வேதனையை பார்க்க முடியாமல் அப்பாவோட தவிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். விஜயோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இங்கே காவேரி அம்மா அப்படி இல்லை அப்படின்னாலும் அம்மாவோட ஃபீலிங்ஸை வந்து உள்ளுக்குள்ளே உணர்றதை வந்து வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ராவாக அம்முவோட ஆக்டிங்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கி எபிசோட் வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு பக்கம். அதே மாதிரி காவேரி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அம்முவும் நினச்சி. என்னடி ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கவும், அம்மு வீட்டுக்கு போனேன், அங்கே அம்மு வந்து சரியில்லை, நான் இவ்வளோ சொன்னேன் பேசினேன், ஆனால் அவள் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வீடுடி குழந்தை தானே, உடம்பு சரியில்லைனா அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மாவும் கங்காவும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து காவேரி சொன்ன அந்த ஒரு விஷயம், எல்லாரும் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க, ஆனால் என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருப்பா, என்கிட்ட அந்த இது இல்லை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காவேரியோட உள்ளுணர்வு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அதை அந்த ஒரு சின்ன மைன்யூட் இது வந்து காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. இங்கே அம்மாவும் கங்காவும் பேசிக்கிறாங்க. யாழினி சொன்ன விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கங்கா அப்படின்ட்டு, எனக்கும் அதாம்மா டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் காரணம் தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு, என்னவா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் தாத்தா சொல்கிறாரு, என்கிட்ட வந்து குழந்தை கேட்டாப்பா, நான் வந்து அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன், காவேரியை பற்றி கேட்கவும் அவங்க அம்மாவை பற்றி கேட்கவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அவள் சந்தேகமாக தான் இருந்திருக்கா போல இருக்குது, அதுதான் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. உங்களால் சொல்ல முடியாமல் இருந்ததுப்பா, என்னால் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி சித்தி வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே விஜயோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சித்தி மேலே அந்த அளவுக்கு ஒரு கோவப்பட்டார். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சித்தி மேலே எல்லாருக்குமே அந்த கோவம் இருந்துச்சு, அது காமிச்சிட்டாங்க, நல்லா இருந்தது. இங்கே வந்து தான் பண்ணது வந்து சரி அப்படிங்கிற மாதிரியும் நியாயப்படுத்தும். விஜய்க்கு வந்து பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியலையா சித்தி உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்போ மன்னிப்பு வேறு கேட்குறீங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி. நீ போய் குழந்தைய சமாதானப்படுத்த விஜய் அப்படின்ட்டு போகிறாரு விஜய். மறுபடியும் அம்மு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் கண்டுக்கவே இல்லாமல் அம்மு பாட்டுக்கு படுத்துட்ருக்காங்க. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலை. ஆனால் இதனால தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடவே விஜய் வந்து அம்மு என்கிட்ட ஏதாவது நீ கேட்கணுமா, அம்மு என்கிட்ட கேட்கணும்னா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அம்மு அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க சட்டுன்னு எழுந்து அவங்க பேக்கில் இருக்கிற அந்த ஒரு காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து, இது வந்து என்னோடய அம்மா அப்படின்னு சொன்னீங்க, காவேரி மிஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொன்னீங்களேப்பா, காவேரி மிஸ் தான் என் அம்மா, நீ ஏன்பா சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டது மட்டும் இல்லாமல், எனக்கு தான் எங்கள் அம்மாவை அடையாளம் தெரியல, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏன்பா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குழந்தைகிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப அழகான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. ரீகேப் அதை விட ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்பா மகள் 2 பேரும் காவேரி குட்டி அம்முக்கிட்ட வந்து காவேரியை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி, அவளுக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லைடா, அதுதான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. சொல்லி வெளியில் போயிட்டு வரலாம் வா, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு போல இருக்குது. 2 பேரும் காரில் போகிறாங்க. அம்மா கிட்டே நான் தான் அவங்க பொண்ணு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மாதிரி சொல்ல முடியாதுடா, அவளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து விஜய் வந்து அம்முக்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. மெச்சூர்டான பொண்ணு தான், அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் யாழ்னியும் கூட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.